இந்த சீசனோட ஒன் ஆஃப் தி பாப்புலர் அனிமே இப்போ நல்லபடியாக கரண்ட்டில் போயிட்டு இருக்கிறது கைஜு நம்பர் 8. ஸோ போன சீசனுக்கு எப்படி சோலோ லெவலிங் இருந்துச்சோ இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 8. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு அனிமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக வந்துருதுல. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கைஜு நம்பர் 8 பற்றி தான். அண்ட் அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த அனிமே ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இப்போ உதாரணத்துக்கு சோலோ லெவலிங் இந்த எந்த அனிமேவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஒரு நாள் இங்கிலீஷ் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு நாள் கழிச்சு தான் தமிழ் டப்பிங்கே ரிலீஸ் ஆகும். பட் அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ்னு சொல்லிட்டு இவங்க அட் அ டைம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாராட்டி ஆகணுங்க. ஸோ தமிழ் டப்பிங்கை பற்றியும் சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி இந்த அனிமையை பற்றியுமே பார்த்துருவோம். ஸோ அனிமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு அனிமே? ஸோ இது வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பல அனிமேக்களோட வழக்கமான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்காப்புல, ஹீரோ வந்துட்டு அவங்க உலகத்தில் ஒரு மான்ஸ்டர்ஸ் ஆர் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, அதை அழிக்கணும்னு நினைக்கிறாப்புல. அப்படி அழிக்கணும்னு நினைக்கிற அந்த சமயத்தில் அந்த ஹீரோவே அந்த மான்ஸ்டராக மாறிடாப்புல. நீ எதை அழிக்க நினைக்கிறாயோ அதாகவே நீ மாறுவாய் அப்படின்ற கணக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே மாறுறாப்புல. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் கான்செப்ட் தான் இந்த படமே. லைக் நம்ம அட்டாக் ஆன் டைட்டன், டீமன் ஸ்லேயர், அந்த ஜூட்சு கைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அனிமே பார்த்துருப்பீங்களோ ஆல் கான்செப்ட்ஸ் இன்க்ளூடட். பட் இது எந்த வகையில் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அட்டாக் ஆன் டைட்டனுக்கு இதுக்குமே நம்ம ஓரளவு கம்பேரிசன் எடுத்துக்கலாமே. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே வந்துட்டு நம்ம யரநேகர் பற்றி எப்படி டைட்டனாக மாறப்பலையோ அங்கே எப்படி ஸ்கவுட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோ காஃப்காமே ஒரு கைஜுவாக மாறுறப்பல கைஜு நம்பர் 8. ப்ளஸ் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சீரிஸ் மோடில் இருக்கும். பட் இந்த கைஜு நம்பர் 8 எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிகள் இருக்கும். அட்டாக் ஆன் டைட்லையுமே காமெடி வரும், பட் எங்கேயாவது அங்கங்கே லைட்டாக தூவி விட்டுருப்பாங்க. பட் இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிக்கு பாதி செம்ம காமெடியாக தான் போகும். ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது ஃபன்ஃபில்டான சீன்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ காமெடியான சீன்ஸ் நிறையவே இருக்கும். அண்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயம், வழக்கமாக இந்த மாதிரி ஷோன் அனிமேல எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு டீனேஜர்ஸாக ஒரு 16 17 இந்த ரேஞ்சு வயசுக்கிற ஆளுங்களை தான் அதிகபட்சம் காட்டுவாங்க. ரீசனாக பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் இன்ஜினோட வயசு பார்த்தீங்கன்னா 25 மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வயசு 33. ஸோ 30+ இருக்கிற நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இதோட ஹீரோ. அந்த வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கைஜு பவர் கிடைக்குது. டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்ற காப்பில் பட் அந்த கனவையை விட்டு கொடுத்துட்டு இப்போ சாதாரண வாழ்க்கை வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு திரும்ப அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. கடைசி சான்ஸ் எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படின்ற அதே டைமில் தான் இந்த ஒரு பவருமே கிடைக்குது. இதாவது நம்ம லைஃப்பில் பண்ணுமே அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல போய்ட்டு அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மெம்பரில் ஜாயின் பண்ணுறோம். இதான் அந்த அனிமே பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட். ஸோ இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ ரிலேட்டபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆஸ் யூஷுவல் ரிலேட்டபிளாக ஓரளவுக்கு இருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க, ஓரளவுக்கு நல்லா காமெடியாக போகும், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம். போக போக இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வர வேண்டியது இருக்குது. போக போக இன்னும் கொஞ்சம் சீரியஸ் மோடு மற்ற விஷயங்கள்லாம் இதுக்கு அப்புறம் தான் வரும். அந்த வகையில் இந்த அனிமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அடுத்ததை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே நருட்டோவாக இருக்கட்டும், டீமன் ஸ்லேயராக இருக்கட்டும், டீமன் ஸ்லேயர்லாம் காமெடியும் இருக்கும், நிறையவே இருக்கும். பட் தமிழ் டப்பிங் அந்தளவுக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. நருட்டோலையுமே தமிழ் டப்பிங் காமெடி ஓரளவுக்கு வந்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அந்த அனிமேக்கள்லேயே டப்பிங்கில் காமெடி நல்லா வந்திருக்கிறதுனா கண்டிப்பாக நான் இந்த கைஜு நம்பர் 8 தான் சொல்லுவேன். அதுக்கு மெயின் காரணம் காஃப்காக்கு வாய்ஸ் கொடுத்த அந்த ஒரு மெயின் ஹீரோ தான். பட் மொதல் எபிசோடில் மொதல் டைம் பேர் சொல்லும் போதே காஃப்காவை கக்கான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு. ஐயோ தமிழ் டப்பிங் எதனா பண்ணி வச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் எனக்கு அங்கேயே வந்துருச்சு. பட் இல்லைங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாய்ஸஸ் எல்லாமே ஓகே. ஹீரோ மெயின் கேரக்டரோட வாய்ஸ் ஆல்ரெடி இங்கே கேட்ட மாதிரி தான் இருக்குது. எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் பர்ஃபெக்டாக காமெடி பண்ணியிருக்காப்பில்லைங்க. ஸோ அந்த காமெடி டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லா டைலாக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பல தடவை கேட்டு பழகின எத்தனையோ இடத்துல கேட்ட அந்த டைலாக்ஸ் காமெடிகளில் கவுண்டர் எல்லாமே மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதை தாண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுண்டர் டைலாக்ஸ் எல்லாமே செம்மையாகவே இருக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம பழைய தமிழ் காமெடியிலலாம் வந்திருக்கோம்ல. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நான் தான் அண்ணன் காஃப்கா அண்ணன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பர்சனலாகவே கவுண்ட் பண்ணி காமெடி ரொம்ப பிடிக்குமா. ஸோ அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு. ரிப்பீட் மோடில் தொடர்ந்து ஒரு 10-20 தடவையாவது பார்த்துட்டு இருப்பேன். எத்தனை டைம் பார்த்தாலும் காமெடியாக இருந்துக்கும். அந்த வகையில் தமிழ் டப்பிங் பற்றி குறைய சொல்ல வேணாம், நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பேசியிருக்கேன் இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்த எபிசோட்ஸ் இன்னும் போக நாட்களில் வரும். 3 எபிசோடு தான் இப்போதைக்கு வந்திருக்கு. மொதல் எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது இந்த ரிவ்யூ போடலான்னு தான் நினச்சேன். கொஞ்சம் லேட்டாகி போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வீடியோக்கெலாம் என்னென்ன அனிமே பற்றி பார்க்கலான்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, இவ்வளோ தாங்க நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.